ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்தோம்ல ஸோ அதுதான். ஸோ இவன் என்ன சொன்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணி இந்த கிரேடிங் சிஸ்டம் வந்து நம்ம பண்ற மாதிரி ஓகே. டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிக்ஷனரியில் வந்து நம்ம வாங்கிட்டோம். நான் ப்ரீவியஸ்லயே வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் டிக்ஷனரி வச்சு என்ன பண்ணலாம்னு ஃபால் வச்சு இன்னொன்னா வந்து வாங்கிருக்கு ஓகே. ஃபால் வச்சு நான் ஐ பிரிண்ட் பண்ணேன்னா கீ பட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நான் ப்ரோக்ராம் ஐ நான் கிளிக் பண்ணேன்னா வேல்யூஸும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். நமக்கு என்ன வேல்யூ பட்டா பிரிண்ட் ஆகணும். நமக்கு அவுட்புட் என்னவா இருக்கணுமா வந்து இப்போ வந்து ஆரி வந்து 88 ஓகே. ஆரி 88 தான் வந்து எக்ஸ்பீட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி வந்து அது பட்டு பிரிண்ட் ஆகும். ஆரி ஈக்குவல் டு எக்ஸிட் நம்மளுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ லைன் அந்த எத்தனை லைன் கொடுக்கணும். Do not modify the line and change existing student code dictionary. Okay. Then நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். கேட் எம்டி டிக்ஷனரி ஓகே. நான் ஸ்டூடெண்ட் கைடுன்னு சொல்லிட்டு எம்டியாக ஒரு டிக்ஷனரி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அப்புறமா லூட் டிக்ஷனரி ஃபார் ஐ திங்க் பட் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப இதுவாக இருக்கனால ஃபார் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட் ஃபோர் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் ஓகே. ஃபார் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் நான் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். தென் இங்கே வந்து நான் வந்து ஓகே. தென் ஸ்டூடெண்ட் கிரேடு கிரியேட் பண்ணிட்டு ஃபார் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் அப்புறமா ஸ்கோர் ஸ்கோர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் புரிஞ்சுச்சா. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கோரிங் கொடுப்பேன். அப்போ என்ன பண்ணும் ஒரு ஆரி பிரிண்ட் ஆகும், ரான் பிரிண்ட் ஆகும், எம்ஓஎன் பிரிண்ட் ஆகும், டேக்கோ பிரிண்ட் ஆகும், நெவ்லி பிரிண்ட் ஆகும் ஓகே. இது எல்லாமே ஆரி பர்டர்ஸ் அந்த இதுதான். ஸோ கீழே வந்து பிரிண்ட் ஆகும். தென் நம்ம என்ன பண்ண போறோமா நமக்கு வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுமா இதுதான் நமக்கு வேல்யூஸாக பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த வேல்யூஸ்க்காக நான் என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டேன் ஓகே. இப்போ வந்து ஃபால் இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் இப்போ நம்ம இஃப் நீங்க என்ன பண்ணும் வேல்யூ பட்டான பிரிண்ட் ஆகும். இஃப் ஸ்கோர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 91 இருந்துச்சா கிரேட்டர் தேன் 99 இருந்துச்சா ஸ்டூடெண்ட் கிரேட் ஸ்டூடெண்ட் கிரேடு ஓகே. ஸ்டூடெண்ட் கிரேடு அப்புறமா ஸ்டூடெண்ட் சொல்லி பிரிண்ட் ஆகும் ஓகே. அப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் இப்போ வந்து எலிஸ் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் வந்து 81 இருந்துச்சா ஸ்டூடெண்ட் கிரேட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஓகே. அண்ட் எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன் எலிஸ் இப்போ greater than or equal to 71 இருந்துச்சா ஸ்டூடெண்ட் கெயின் அக்செப்டபிள். அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக சொல்லிட்டோம் பார்த்தீங்களா 70 கீழே இருந்துச்சாவே. ஸோ இதுதான் அது. ஸோ எல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கீழ் இந்த மாதிரி போட்டு ஃபெயில்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுமா லாஸ்ட்டாக ஃபெயில் ஸ்டூடெண்ட் கேட் ஓகேயா. ஓகே. இதுதான் நம்ம கோட் நான் சொன்ன மாதிரி. இப்போ நான் கோடை ரன் பண்ணா மெயின்லி ஃபெயில். ஓ இது மட்டும் வருதா. இப்போ நமக்கு என்ன பண்ணோம் ஸ்டூடெண்ட் கிரேட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் ஸ்டூடெண்ட் கிரேட் ஓகே. அண்ட் ஸ்டூடெண்ட் கிரேடை மட்டும் பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோடைய கீ நம்ம பிரிண்ட் பண்ணோம்.
அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோமா, கீக்கு வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம அப்படியே கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ கெஸ் பண்ணுங்க. பாஸ் த வீடியோ அண்ட் கெஸ். 5, 4, 3, 2, 1, 0. ஸ்டூடெண்ட் கேட். நான் ஃபார் லூப் வச்சு நான் ஸ்டூடெண்ட் கேட் அனுப்பிட்டேன். ஓகே. ஸோ நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா வந்து கரெக்டா நான் இதுக்கும் அசைன் பண்ணிட்டேன். ஆரையும் கால் பண்ணா அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி கிரேட் சிஸ்டமா இது ஒர்க் ஆகும். ஓகேயா? ஸோ இது ஓகே. இது வந்து எத்தனை ரெஜிஸ்டர் நம்ம எத்தனை பேர்கிட்டனா அவங்க நம்ம ஜஸ்ட் அவங்க மார்க் சென்ட் பண்ணா இந்த ப்ரோக்ராமே ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுடைய கிரேட் அப்படி சொல்லுவோம். அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸிட், எக்ஸ்பெக்டேஷன், அக்செப்டபிள் அண்ட் சாரி. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ப்ரோக்ராமே அப்படி நான் பிரிண்ட் பண்ணேன். ஓகே. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கீ யூஸ் பண்ணி பண்ணலாம், பேர் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்தா வந்து ஃபார் லூப் வச்சு நான் இங்க பண்ணிக்கிறேன். ஃபார் ஐ இன் ப்ரோக்ராம்னு. ஓகே. இங்கே அடைமைங்க நான் ஃபார் ஐ இன் ப்ரோக்ராம், ஃபார் ஐ இன் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் வந்து இல்லை, இது ஸ்டூடெண்ட் கேட். ஓகே. ஸ்டூடெண்ட் கேட்ஸ். ஓகே. அண்ட் நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், ஐயும் பிரிண்ட் பண்ணும், ஸ்டூடெண்ட் கேடு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நான் வந்து எஃப்ஸ்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. பிரிண்ட் நான் ஐ பிரிண்ட் பண்ணிட்டேன். தென் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் கேட், ஸ்டூடெண்ட் கேட்ஸ் அண்ட் ஐ. ஓகே. இது நடுவில் வந்து அண்டர்ஸ்டாண்டுக்காக இது. ஸோ எஃப்ஸ்டிங் வந்து நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஐ வந்து நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஐ கிட்ட ஆரி, ரான், எமோயின் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஐ பிரிண்ட் ஆகும். தென் கேட் பிரிண்ட் ஆகும். ஆரி வந்து 88 அதனால எக்ஸ்பி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி கீழே வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே நோய் ஏதாவது இருக்கு. ஓகே. ஸோ நான் வந்து கரெக்டாக வச்சுட்டேன். ஐ பிரிண்ட் ஆகும்னா ஐ கர்லி ப்ரெசஸ் வச்சுட்டேன். அண்ட் ஸ்டூடெண்ட் கேடு இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ நடுவில் வந்து நான் வந்து யுவர் கிரேடிஷன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணால் சரிதா, நெவ்ரி யுவர் கிரேட் இஸ் ஃபெயில். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபார் லுப் வந்து ஒய் லுப்பாக மாற்றினா அது ஒரு மாதிரி பிரிண்ட் ஆகும். நம்ம வந்து நெவ்ரி யுவர் கிரேட் போட்டால் ஓகே. தென் நான் இதுவே வந்து நான் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து ஃபாலோப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாலோப் வச்சு ஸ்டூடெண்ட் கைடு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டூரிங் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட் நேம் எடுத்துக்கோம். ஸ்டூடெண்ட் நேம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வேரியபிள் வச்சுட்டு ஸ்டூடெண்ட் கிரேட் என்ன இங்கே அவுட் ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ அந்த வேரியபிள் கிரேடு அண்ட் நான் பிரிண்ட் பண்ணும்போது வந்து ஸ்டூடெண்ட்டும் கிரேடும் ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் கிரேடுன்னு சொல்லி நான் இங்கே இது பண்ணி வச்சுருவேன். ஸோ நான் வந்து கிரேடா ஸ்டூடெண்ட் கிரேட் எடுத்து ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஆகும், செகண்ட் வந்து கிரேட் பிரிண்ட் ஆகும். ஓகே. ரன் பண்ணா அதே சம்திங் இஸ்
இங்க என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது நேவி பட்டன பிரிண்ட் ஆச்சு. ஸோ அது நான் என்னன்னா வந்து இன்டர்நேஷனல் எரர்னால தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் வந்து இங்க எடுத்துக்கணும். ஏன்னா இது ஃபாலோ உடைய இப்ப சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணா சி ப்ரோக்ராம் உடைய கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் ஆகி கர்லி பிரேசஸ் முடியும். ஏன்னா அது ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ இது எல்லாமே ஃபால் ஏன்னா என்ன ஆகுது? ஸோ அந்த ஃபால் பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் பண்ணேன். 1, 2, 3. 1, 2, 3. ஓகே. அதான் இல்லை இஷ்டம். 1, 2, 3. எஸ். ஸோ நான் இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணலாம் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பிரிண்ட் ஆகுதா? ஸோ அதே ப்ராப்ளமா? ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம் இல்லையா? நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். கன்சர்வ். ஓகே. ஃபால் பேஸ் பண்ணி இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கேன். ஸோ இது வந்து நான் என்ன சிம்பிள் வைஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன் வந்து ஃபால் லுக் ஃபார் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் கோல் கட்டு ஸ்டூடெண்ட். சரி, நான் ப்ரீவியஸ் சொன்னது காம்ப்ளிகேட் இந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறோம். Okay. Thanks for watching this video. And in the next video, we can see about nesting dictionary list. In our old list, I had a multiple list. நிறைய லிஸ்ட்டை வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணிட்டு